ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல பைல்ஸ் அதாவது மூலம் பிரச்சனை காமனாவே மாறி போச்சு. அதிக நேரமா ஒரே இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு வேலை பார்க்கறது, மன உளைச்சல், புகைப்பிடித்தல், ஆல்கஹால், இந்த பிரச்சனை தான் மூலத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைல்ஸ் வந்தவங்க சரியா உட்கார முடியாது, நிக்க முடியாது. இதுக்கு ஆபரேஷனை பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. அப்படிப்பட்டவங்க இந்த ரெமடிய ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. பல மாசமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வாரத்திலேயே சரி பண்ணிடலாம். அந்த ரெமடி என்ன, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணலாட்டி வேகமா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது மீடியம் சைஸ் இருக்கிற ஒரு வாழைப்பழம். வாழைப்பழம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பழமாவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பழமா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது பச்சை கற்பூரம். கற்பூரத்துல எத்தனையோ வகை இருக்குதுங்க. ஆரத்தி கற்பூரம், பச்சை கற்பூரம். இந்த ஆரத்தி கற்பூரத்தை நம்ம சாப்பிடுறதுக்கு பயன்படுத்த கூடாதுங்க. பச்சை கற்பூரத்தை மட்டும் தான் பயன்படுத்தணும். பச்சை கற்பூரம்னா உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்வீட்ஸ்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. திருப்பதியில கூட பிரசாதத்துக்கு இந்த பச்சை கற்பூரத்தை தான் பயன்படுத்துவாங்க. பச்சை கற்பூரத்தோட நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. எத்தனையோ நோய்களை சரி பண்ற சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. பச்சை கற்பூரத்தை அதிகமா பயன்படுத்த கூடாதுங்க. இப்ப நம்ம காமிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி சின்ன அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்லயே வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்க பச்சை கற்பூரத்தை சேர்க்கணும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வாழைப்பழத்துல பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு ஒவ்வொரு பீஸா சாப்பிடணும். இந்த மாதிரி எப்ப பண்ணணும்னா, காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒருவேளை பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி பீஸா வைக்கிறது பிடிக்கலாட்டி நீங்க இத பவுடரா பண்ணி அந்த வாழைப்பழத்துக்கு மேல தூவியும் சாப்பிடலாம். இது சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாம வயிற்று அப்படியே எம்டியா விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க ரெகுலரா சாப்பிடுறத சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நாள் தவறாம தொடர்ந்து 3 நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். வெறும் 3 நாட்கள் இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும், மூலம் பிரச்சனை திரும்ப வராது. இல்லங்க எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தொடர்ந்து 5 நாளைக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் கிடைக்குங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழத்துல மட்டும் தான் சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டா வேகமா குறையுமோ அப்படின்னு அதிகமா எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா ஆரோக்கிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால இப்ப வீடியோல சொன்ன அளவு பிரகாரம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேகமா குறையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல சமைக்கிற சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுங்க. இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா வெளியில கிடைக்கிற உணவை சாப்பிடவே கூடாது. இந்த மூலம் பிரச்சனை குறையிற வரைக்குமாவது வெளி சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பைல்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கிற பொருட்களை அதிகமா எடுத்துக்கணும். மசாலா ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி தண்ணிய அதிகமா குடிக்கணும். அதிகமா தண்ணி குடிக்கிறப்பதான் நம்ம பாடி ஹைட்ரேட்டா இருக்கும். நம்ம முதல்லயே பார்த்திருந்தோம் இல்லையா, மலச்சிக்கல் பிரச்சனையாலதான் இந்த மாதிரி பைல்ஸ் வருதுன்னு. சோ மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பச்சை காய்கறிகள், பழங்களை அதிகமா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை எப்பயுமே வராது. அதனால பைல்ஸ் எப்பயுமே வராது. ஒருவேளை இருந்தா கூட முழுவதுமா குணமாகும். இந்த காலத்துல பைல்ஸ் பிரச்சனையால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இல்லையா. சோ இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா. சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.